ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ஜான் பாப்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் காலேஜ் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த 2 days வந்து கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது. கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து நிறைய ஃபிலிம் ஆக்ட்ரஸ்ஸு, டிவி செலிப்ரிட்டி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்க. அண்ட் நிறைய கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும், நிறைய காம்படிஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு 50-60 காலேஜ்க்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து காம்படிஷன் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாலியாக பார்க்கலாம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சரி, இது ஒரு காலேஜ் படிக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும் காலேஜ்னு தெரியும். அண்ட் காலேஜ் படிச்சுட்டு போனவங்களுக்கு கல்ச்சுரல் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அது எல்லாமே வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கல்ச்சுரல் வந்து நான் சொன்ன மாதிரி 2 days நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் டே ஆனால் இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட்லியாக தான் வந்து இனாகுரல் ஃபங்க்ஷனில் இன்னாக்ரேட் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்க முடிஞ்சால் நான் ஃபோட்டோ எடுத்து போடுறேன், இல்லைனா என்னெல்லாம் நடக்குது காலேஜில் அதுன்னு சொல்லி நான் போடுறேன். யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட வீட்டு வேலையான சில வேலைகளை முடிப்போம். ஃபஸ்ட்டு அதில் வந்து வாசலில் கோலம் போடணுன்ட்டு அம்மா இப்போ நான் எழுந்தோன்னே சொன்னாங்க. ஸோ நான் இப்போ போய் அதை போட போகிறேன். எங்கள் அம்மா எதில் வந்துட்டு கோலமாவை போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. கொஞ்சம் அள்ளிட்டு வந்துடுவாங்க போல். நான் இப்போ வந்து வாசலில் தண்ணி தெளித்து லைட்டாக பெருக்கி மட்டும் விட்டேன். இந்த இடத்துல தான் சின்ன கோலம் போட போகிறேன். இது ஒரு சிமெண்ட் ரோடு தான். ஸோ வந்து ரொம்ப பெருசாலாம் கோலம் போட முடியாது. எங்கள் அம்மாவே ஒரு 5 புள்ளியில் கோலம் போட்டிருக்காங்க. நான் வந்து ரங்கோலி தான் போட போகிறேன். அங்கே புள்ளி இல்லைன்னா நம்ம வந்துட்டு புள்ளி கோலம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி புள்ளி இருக்கிறதுனால புள்ளி கோலம் போட்டால் ரொம்ப கன்றாவே இருக்கும். அதனால் நான் ரங்கோலி, அதாவது பேசிக் ரங்கோலின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அது போடுறேன். நம்ம போய் தாத்தா கிட்ட பால் வாங்கிட்டு வந்துடலாம். போய் பால் வாங்கிட்டு வந்து டீ போடலாம். பால் வாங்கிட்டு வந்தாச்சு. டீ போடுறதுக்கு பாலை காய வச்சாச்சு. அங்கே வந்து சாம்பார், நேற்று வச்ச சாம்பார் வந்து சூடு பண்ணிட்டுருக்கோம். காலையில் வந்து அதையே சாப்பிட்டுருக்கோம். இப்போ வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து குளிக்க தான் போகணும். குளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு சுடிதார் தான் இன்றைக்கி போட போகிறேன். நான் வந்து அது மெட்டீரியல் மீஷோவில் எடுத்து தைச்சேன். அது நல்லா இருந்துச்சுன்னா சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். தைச்சதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அந்த மெட்டீரியல் எவ்வளோக்கு வாங்கினேன், எவ்வளோக்கு தைச்சேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லலான்னு பார்த்தேன். இந்த வீடியோவில் நான் அதை போட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து நான் கடைசியில் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ கல்ச்சுரல்ஸ் கிளம்பிட்டேன். யாராச்சும் என்னை வந்து ஓவராலாக வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் காலேஜில் போய் யாரையாச்சும் எடுக்க சொல்கிறேன். எனக்கு வந்து நான் இன்னைக்கு கிளம்பி எடுத்துறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம போய் கல்ச்சுரல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் வந்து மார்னிங் தான் பண்ணவே ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு கவுபாய் தீமில் இருக்கிற ஒரு கல்ச்சுரல்ஸ். ஸோ வந்து ஃபுல்லாக இந்த வைக்கப்போர், அப்புறம் வந்து இந்த கேக்டஸ், அதாவது சப்பாத்தி களி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்டேஜ் வந்து எங்களது இப்படி தான் இருக்கும். மேலேயும் வந்துட்டு அந்த வாண்டட் இதெல்லாம் வந்து இந்த கல்ச்சுரலுக்கு முன்னாடி நாள் வந்து நான், சித்ரா, மொய்தீன் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பாருங்கள். நீ என் வீடியோவில் இன்னைக்கு வருவேன். ஏன் நான் எடுத்துட்டியா? பிச்சைக்காரி மாதிரி இருக்க, அழகா இருக்கும் போதெல்லாம் எடுக்க மாட்டான். போஸா குத்துருப்பேன். சரி சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உன்னோட சேனல் பேர் என்ன? பாரு, அவன் கரெக்டாக சொல்கிறான். இட்ஸ் மீ ஜானு பாப்பா. இட்ஸ் மீ ஜானு பாப்பாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, நல்ல கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து எல்லாத்தையும் பேசுங்க. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எனக்கு வீடியோ போட ஒரு பயம், ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துருமோன்ட்டு. ஏன்னா ஃபுல்லாகவே பாட்டிலே தான் ஓடிட்டு இருந்தது. அதனாலேயே ஒரு பயமாக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்டேன். இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம். இன்பிட்வீன் இவனுங்களையும் நான் வீடியோ அனுப்பிச்சேன். ஆனால் இந்த வீடியோ அவனுங்களுக்கே இன்னும் நான் சென்ட் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. சரி, வீடியோலையாச்சும் இன்க்ளூட் பண்ணி போட்டுக்கலாம், ஃபன் தானே அப்படின்னு சொல்லி போட்டேன். Listen,
எங்களுக்கு வந்துட்டு இந்த வாலண்டியர் ஐடி கார்டு கொடுத்தாங்க. ஒரு வேலை தான் செஞ்சோம், அதுக்கே வந்து செம்ம டயர்டாக ஆகிடுச்சு. வந்து இப்படி உட்காந்துட்டோம். நான் வந்து இப்போ நம்ம செஞ்ச ஒரு வேலைக்கு நம்மளுக்கு டயர்டாகிடுச்சு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஏதாவது வேலை செஞ்சு அவங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப பிங்கியா இருக்கு. அழகா இருக்கும் தீபனுக்கு. இல்ல ரொம்ப பிங்கியா இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். இது எக்ஸ்மி ஜான் பாபா 2 யூடியூப் சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். இதெல்லாம் கட் பண்ணக்கூடாது, மறந்துடாது. இப்போ ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்லியாக தான் இருக்காங்க. பட் அவங்கள என்னால் இங்கேருந்து அவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கப்புறம் வந்து அவங்க வெளியே காலேஜ் விட்டு வெளில போகும்போது நான் வந்து முடிஞ்ச அளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். அதையும் நான் அவங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சரி, அவங்க கூட நம்ம எடுத்துக்கணும்லன்னா என்ன, அவங்கள நம்ம ஃபோட்டோக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு சொல்லி நான் இப்படி செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அண்டு கொஞ்சம் கார்டனில் உட்காந்துருக்கும் போது என்னையும் சில பிக் எடுக்க சொல்லி நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன். அண்டு பிரிட்டோ, ஹசார் அவங்க கூடலாம் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அதையும் நான் அவங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இவங்கெல்லாம் எப்படி மீட் பண்ணுன்ற எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உள்ளே போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பசிக்குது, இவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு பாஸ் கொடுக்குறா. இது என்னோட சிக்னேச்சர் ஸ்டெப்பு எங்களுக்கு வந்து, அதாவது சித்ராக்கு வந்து 1 o'clock வந்து அடாப்டிவ் இன்சார்ஜாக இருக்கா. அவளுக்கு வாலண்டியராக நான் போகிறேன். நானே அவளுக்கு வாலண்டியராக நான் போகிறேன். வாலண்டியர் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதில் வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு வாலண்டியராக இருக்கிறதுனால இந்த ஒரு வாலண்டியர் டேக் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடிட்டு இருந்தவங்களாம் எங்கள் கிளாஸ் பசங்க தான். பட் என்னால் சுத்தமாக இந்த வெயிலை வந்து டேக்கிலே பண்ண முடியல. என்னென்னு பார்த்தோன்னா, நான் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு சுடிதாரை போட்டு வந்துட்டேன் இந்த வெயிலை பற்றி யோசிக்காமல். அதனால் எனக்கு அவிஞ்சு போச்சுன்னு ஒரு ஓரமாக உட்கார்ந்துட்டேன். பட் அவங்க டான்ஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, விஜே பிரிட்டோ அவங்க இதுக்கு தான் ஜட்ஜாக இருந்தாங்க இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு. யாரெல்லாம் இங்க சின்சான் கத்துறீங்க? சின்சான் வாய்ஸ் இறக்கலாமா? அமைதி அமைதி அமைதியோ அமைதி. நான் வீட்டுக்கு அமைதியோ தங்கச்சிமா மாதிரி எவனாவது கிளாப் பண்றான் பாத்தியா? தப்புனே அப்படியா? ஓகே. சோ வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு மியூசிக் ஜோனுக்கு வந்துட்டோம். இதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி.
நான் தான் கோபாய் ஃபைட்டை பார்க்காதீங்க ஓடிங்க நீங்க பேசணும் இப்போது ஆர்ஜி ஈவெண்ட்டோட ஜட்ஜ் வந்து ஆர்ஜி முன்னா அவர் தான் போயிட்டுருக்காரு. இப்போ அவரோட ஸ்பீச் அண்ட் அவர் யார் வின்னருன்றதை அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஆர்ஜி முன்னா அவர்களுக்கு மொமெண்ட் கொடுக்கிறதுக்காக டீன் ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் ஹெச்ஓடி இளஞ்சியம் மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வீடியோ மாறிடுச்சு. பசங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுது. இந்த அப்டேட் தெரியுது. ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்குதுன்னு ஏன்னா வெளியே பார்க்கும்போது தெரியுது நம்ம பசங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு. ஒரு அளவுக்கு இவங்க எதிர்பார்த்து வந்தாங்கன்னா நடந்துருக்கும்னு நினைக்கிறேன். நடந்துச்சா? இதெல்லாம் தாண்டி எங்க நான் தான் பண்ணணும் கண்டிப்பா அதான் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து நிறைய விஜய் சேதுபதி பண்றீங்களா? இப்போ தான் எனக்கு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. சரி வீடியோ இங்கே எடுத்து காட்டிடலாம் கிட்டக்கன்னு சொல்லி நானும் இப்போ வீடியோ எடுத்தேன். அப்போ தான் வந்து ஃபோட்டோஸும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து குரேஷி அவங்க வந்து இந்த டைம் தான் வந்திருந்தாங்க. குரேஷி அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. கிடச்சதுன்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அவங்களையும் நான் அவங்களுக்கு காட்டியிருப்பேன். ஜட்ஜ் சீட்டில் இப்போ அவங்க உட்காந்து இதை பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க தான். ஸோ நிறைய பேரை பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக போச்சு ஃபஸ்ட் டே. அண்ட் செகண்ட் டே வந்துட்டு இதை விட ஜாலியாக போச்சு. ஏன்னா திவ்யா பாரதி இருக்காங்க இல்லையா, பேச்சுலர் மூவியில் நடித்த திவ்யா பாரதி, அவங்க வந்து வந்திருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். நானும் சித்ராவும் வீட்டுக்கு வந்தோம். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நான் மீஷோலேருந்து 500 ருபீஸ்க்கு மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்க டெய்லர் கடையில் கொடுத்து 300 ருபீஸ் கொடுத்து தைச்சேன். அண்டு இது வந்து நல்லா இருக்குன்ட்டு எனக்கு தோணிடுச்சு. இப்போது நான் வந்துட்டு இன்னும் திரும்ப காலையில் சொல்லிட்டு வந்தேன், இதை நான் போட்டு போகிறேன், யாராச்சும் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆயிருந்தாலும் கடைசியாக சொல்கிறேன். அப்படி சொல்லலைன்னா இதை பற்றி தெரிய வேணாம். ஆனால் நிறைய பேர் நல்லா இருக்கு சொன்னாங்க. அதனால் இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோலேருந்து 500 ருபீஸ்க்கு மெட்டீரியலாக பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் தைக்கிறது நல்லா தைச்சா நல்லாயிருக்கும். நல்ல டைலர் கிட்ட பாய். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ செகண்ட் டே ஆஃப் கல்ச்சுரல் கிளம்பிட்டோம்.
எனக்கு வந்து அப்படியே படப்படன்னு வேர்த்து ஊற்றுது. நான் வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஆகிட்டு காற்றுல பைக்கில் போகும்போது நல்லா ஃபேஸ்லாம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். அங்கே போய் என்ன நடக்குதுன்னு செகண்ட் ஆஃப் கல்ச்சுரலையும் சேர்த்து பார்ப்போம். ஸோ செகண்ட் டே ஆஃப் கல்ச்சுரல் இன்னுமே ஃபன்னாக போச்சு. அதை பார்க்குறதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இதுவே வந்து 60 minutes வந்துருச்சு. அது ஒரு இன்னும் 15 minutes இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கே இந்த இங்கிலீஷ்லாம் ஸ்டே டியூன்னு சொல்ல வந்தேன், வரல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களே வந்து சந்திக்கிறேன். until then it's bye bye from it's me ஜானு பாப்பா. அண்ட் நாளைக்கு வர வீடியோ வந்து இந்த கல்ச்சுரல்ஸோட திவ்ய பாரதி வர அந்த சினாரியோ எங்கள் காலேஜ் பசங்க பண்ணாத அட்டூடியும் இல்லை. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நாளை வரை வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.